அருள் ஒளி இணையதளம் வழங்கும் விவிலிய தேடல். வத்திக்கான் வானொலியில் ஒலிபரப்பான விவிலிய தேடல் நிகழ்ச்சியை அருள் ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். நீதியை நிலைபெறச் செய்வோம். திருப்பாடல் 35 பகுதி 8 அமைந்துள்ள பாடலுக்கேற்றபடி நீதியை நிலைபெறச் செய்வோம் என்ற தலைப்பிலே விவிலிய தேட நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. விவிலிய தேடல் திருப்பாடல் 35 பகுதி 8 நீதியை நிலைவரச் செய்வோம். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் அமைதியின் தூதுவர்கள் ஆவோம் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 19 முதல் 22 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 23 முதல் 26 வரை உள்ள 3 இறைவார்த்தைகளை குறித்து தியானிப்போம். இப்போது மனம் ஒன்றிய நிலையில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம், நாம் விரும்பினது இதுவே எனச் சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக் கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோர்க்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். அன்பர்களே, கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியன்று புதுதில்லியில் நடைபெற்ற நீதிபதிகள் மாநாட்டில் சட்ட புத்தகத்தில் உள்ளபடியோ அல்லது முந்தைய தீர்ப்புகளின்படியோ தீர்ப்புகள் வழங்குவது எளிது. தீர்ப்புகள் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். கருத்து உருவாக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது தகவல்களின் அடிப்படையிலோ தீர்ப்புகள் வழங்காமல் சுய பகுப்பாய்வின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் நீதிபதிகளை கடவுளுக்கு ஒப்பாக கருதுகின்றனர். சுயமாக கருத்துக்களை பகுத்தாய்வு செய்யவும் மனத்திறன் வேண்டும். அத்தகைய திறன் எளிதில் கிடைத்துவிடாது. எங்களைப் போன்ற அரசியல்வாதிகளை மக்கள் ஆழ்ந்து கவனித்து வருகின்றனர். தவறிழைக்கிறோம் என்றால் அக்குவேறு ஆணிவேராக பீத்து எறிந்து விடுவர். ஆனால் நீதிபதிகள் அப்படி இல்லை. நீங்கள் நினைத்தால் இவர் குற்றவாளி என தீர்ப்பு கூறி தூக்கு தண்டனை வழங்க முடியும். நீதித்துறையின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நீதித்துறை மீது குற்றம் சாட்ட மிக குறைந்த வாய்ப்பே உள்ளது. இப்போதைய சூழ்நிலையில் நீதிபதிகள் சுய பகுப்பாய்வுக்கான ஒழுங்குமுறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த முறை அரசு அல்லது அரசியல்வாதிகளிடம் இல்லை. அத்தகைய ஒரு ஒழுங்குமுறை இல்லை என்றால் நீதித்துறை மீதான நம்பிக்கை பாதிக்கப்படும். அது நாட்டையே பாதித்துவிடும். அரசியல்வாதிகளோ அல்லது அரசோ தவறு செய்தால் அது நீதித்துறையால் திருத்தம் செய்ய முடியும். நீதிபதிகள் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த நீதித்துறையையே பாதித்துவிடும். நீங்கள் வேண்டுமென்றே தவறிழைத்தால் எல்லாமே பாழாகிவிடும் என்று பேசினார் மோடி. மேலும் 2016ஆம் ஆண்டு புதுதில்லியில் நிகழ்ந்த வருடாந்திர முதல்வர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி மேடையில் இருக்கும் போதே நீதித்துறை விவகாரத்தில் மத்திய அரசின் செயலற்ற தன்மையை தலைமை நீதிபதி தீரத் சிங் தாக்கூர் கடுமையாக தாக்கி பேசினார். இடையிடையே அவர் குரல் உடைந்து தழுதழுக்க பேசினார். நீதிமன்றங்களில் நீதிபதிகளை அதிகரித்து சாமானிய ஏழை மக்களுக்கும் விசாரணை கைதிகளாக சிறையில் வாடுபவர்களுக்கும்
நீதி வழங்க நீதித்துறையின் சுமையை குறைத்து நீதித்துறையை காப்பாற்றுங்கள் என்று பிரதமர் மோடியிடம் அவர் கண்ணீர் மல்க உணர்ச்சிகர வேண்டுகோள் விடுத்தார். நம் பாரத பிரதமர் மோடி நீதித்துறை பற்றியும் நீதியை பற்றியும் இவ்வளவு உயர்வாக பேசினாலும் ஸ்டான் சுவாமி விடயத்தில் அவருக்கு மிக பெரும் அநீதி இழைக்கப்பட காரணமாயிருக்கிறார் என்பதுதான் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமையாளர்களும் அவர் மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டாக அமைந்துள்ளது. மேலும் ஸ்டான் சுவாமிக்கு இழைக்கப்பட்டது மாபெரும் அநீதி என்பது தற்போது உலக அரங்கில் உண்மையாகியிருக்கிறது. அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்களின் மடிக்கணனியில் ஹேக்கர்களால் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட பல சதி ஆவணங்கள் புகுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக நிரூபித்தது அமெரிக்காவைச் சேர்ந்த தடவியல் நிறுவனம். இந்த தவற்றிற்கு பதில் கூற முடியாமல் உலக அரங்கில் தலைகுனிந்து நின்றது NIA என்ற இந்திய புலனாய்வு அமைப்பு. போலியான பொய்ச்சான்றுகளால் ஸ்டான் சுவாமி குற்றவாளி என்று கருதி மரணம் இழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் பார்வையில் அவர் குற்றமற்றவர் என்பது இன்று உறுதியாகியிருக்கின்றது. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம், உலகையும் வியர்வைகளால் நனைக்கின்றோம். விளைகின்ற பொருளில் எமக்குரிமை இல்லை, விம்முகின்ற குரல்களுக்கு முடிவும் இல்லை. எம் தெய்வமே இறைவா, 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 எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. என் கடவுளே கிளர்ந்தெழும், என் தலைவரே விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கலிக்க இடமளியாதேயும் என்ற தாவீதின் வார்த்தைகள் ஸ்டான் சுவாமிக்கு கணக்கச்சிதமாய் பொருந்தி நிற்கின்றது. 45 ஆண்டுகளுக்கு மேலாக பூர்வீக இன மக்களின் மேம்பாட்டிற்காக அயராது உழைத்தார் ஸ்டான் சுவாமி. ஆனால் அவரை பெரியதொரு மாவோயிஸ்ட் தீவிரவாதியாக காட்டி கைது செய்து சிறையில் தள்ளி வதைத்தொழித்து கொக்கரித்து குதூகலித்தனர் அவரின் எதிரிகள். கை நடுக்க நோய் கொண்ட அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் குவளை கூட கொடுக்காமலும் உணவருந்த அடிப்படை வசதிகளை தந்து உதவாமலும் அவரை மரண குழியில் தள்ளினர். ஆனால் அவர் குற்றமற்றவர் என்று கடவுள் அளித்துள்ள நீதியான தீர்ப்பால் அவர் சிறை செல்ல காரணமான அவரது எதிரிகள் அனைவரும் தற்போது வெட்கக்கேடு அடைந்துள்ளனர். இன்றைய உலகில் பலர் தங்களை நீதியின் காவலர்களாக காட்டிக்கொண்டாலும் கடவுளின் பார்வையில் பொய்யர்களாக, அநீதர்களாக, அழிவுக்கு உரியவர்களாக கருதப்படுகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. மேற்கண்ட தாவீதின் வார்த்தைகள் அவருக்கு எந்தளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் என்றும், ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்றும் கடவுளின் தீர்ப்பு குறித்து வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். நல்லதை படைத்த கடவுள்தானே கெட்டதையும் படைத்துள்ளார். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல கெட்டதையும் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று ஒரு சீடர் தன் குருவிடம் கேட்டார். குரு சிரித்துக் கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார். மதிய உணவு நேரம் வந்தது. அந்த சீடர் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டார். காரணம், ஒரு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணம் மட்டும் வைக்கப்பட்டு அவரிடம் உண்ண கொடுக்கப்பட்டது. ஒன்றும் புரியாமல் அச்சீடர் விழித்தார். அப்போது குரு புன்முறுவலுடன் அவரிடம் சொன்னார், பால், சாணம் இரண்டுமே பசுமாட்டிடமிருந்துதானே வருகிறது. அப்படியென்றால் பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? அப்போதுதான் அச்சீடர் உண்மையை உணர்ந்து கொண்டார். அன்பர்களே, இன்றைய உலகில் அநீதியோடு சமரசம் செய்து கொள்வோர்தான் அதிகம் உள்ளனர். அதாவது, ஊரோடு ஒத்துப்போய் விடுவோம், நமக்கென்ன வந்தது, நான் ஒருவன் மட்டும் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் இந்த உலகம் திருந்து விடுமா என்று அநீதியோடு ஒன்றாக கரம் கோர்த்து கொண்டு வாழ்கின்றனர் பலர். மேற்கண்ட கதை கூறுவது போல நாம் உண்பதற்கு ஒரு தட்டில் பாலும்
மறுத்தட்டில் சாணமும் வைக்கப்படும் போது நாம் பாலை மட்டுமே தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறே நம்மை சுற்றி நீதியான செயல்களும் அநீதியான செயல்களும் ஒருங்கே காணப்படும் நிலையில் நாம் நீதியான செயல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நீதியான செயல்கள் அனைத்துமே கடவுளிடமிருந்து வருகின்றன. தாவீதுக்கு எதிராக சவுலரசர் எண்ணற்ற அநீதியான காரியங்களை செய்த போதிலும் அதை ஒத்த அநீதியான செயல்களை சவுலுக்கு எதிராக புரிந்திடாமல் நீதியான காரியங்களை மட்டுமே செய்து வந்தார் தாவீது அரசர். அதே வேளையில் அநீதியான செயல்களை அரங்கேற்றும் தனது எதிரிகளுக்கு தண்டனை அளிக்கவும் தனக்கு நீதி வழங்கவும் இப்பூவுலகில் நீதியை நிலைநிறுத்துமாறும் கடவுளிடம் முறையிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இவ்வுலகில் நம்மை சுற்றி எத்தனை அநீதியான செயல்கள் நிகழ்ந்திடினும் மனம் தளர்ந்து விடாமல் தாவீதை போன்று அவற்றையெல்லாம் கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து முறையிடுவோம். நீதியின் கடவுள் நம்முடனிருந்து நமக்கு என்றும் உதவுவார். அதற்கான அருள்வரங்களை இந்நாளில் ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார். தேவையான பொருளை விலையேற்றிடுவார், ஏழை எங்கள் அழுகையிலே மகிழ்ந்திடுவார். எம் தெய்வமே இறைவா, இறைவா, இறைவா. எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனியமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியும் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சி உன் தோல்வி என்றோ. நீதியை நிலைபெறச் செய்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இதுவரையும் நீங்கள் கேட்டது விவிலிய தேடல். நீதியை நிலைபெறச் செய்வோம் என்ற தலைப்பிலே விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.